ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த இந்த டாக்ஸ் வந்து அட்டாக் பண்ணுற இந்த விஷயங்கள் வந்து நியூஸ் வந்து நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சொந்த ஓனர்ஸே வந்து இந்த டாக்ஸ் வந்து அட்டாக் பண்ணுது அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம பரவாயில்ல நியூஸில் பார்த்துட்ருக்கோம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த ராட்வைலர் டாக்ஸ் தான் வந்து ஓனர்ஸையும் மற்றவங்களும் அட்டாக் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். பட் இது வந்து ராட்வைலர் மட்டும் இல்லை, நம்ம பேசிக்காக வீட்டில் வளர்க்குற எந்த நாயாக இருந்தாலும் அந்த நாய்களுக்கு வந்து நம்ம ப்ராப்பராக வந்து ட்ரெயின் பண்ணலன்னா கண்டிப்பாக வந்து அது இந்த மாதிரி அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த நாய்களை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண நம்மளுக்கு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நோன்னு சொன்னால் அது வந்து ஓகே, ஓனர் வந்து நோ சொல்கிறாரு, அதனால் நம்ம போய் இந்த விஷயம் இது தப்பு அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம நாய்க்கு வந்து புரிய வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன ப்ராப்பரான ட்ரைனிங்ஸ்லாம் வந்து நீங்கள் டாக்ஸுக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும். இந்த ட்ரைனிங் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் செலவு பண்ணி மாஸ்டர் வச்சு தான் ட்ரெயின் பண்ணணுமா அப்படின்னா அதெல்லாம் வந்து அவசியம் கிடையாது. அந்த ட்ரைனிங் வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் நார்மலாக யூடியூப்பில் நீங்கள் பார்த்தாலே வந்து நிறைய ட்ரைனிங் வீடியோஸ் இருக்கும். யூடியூப்பில் நீங்கள் பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். நான் வந்து லியோக்கு வந்து இந்த ட்ரெயின் பண்ணுறது அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் பார்த்து தான் கற்றுக்கினேன். சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்காதீங்க. செம்ம ஹைப்பர் ஆக்டிவ். இவனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் நிறைய கஷ்டப்பட்டேன். பட் ஆனால் வந்து அதை கஷ்டப்பட்டால் மட்டும்தான் உங்கள் டாக்ஸ் வந்து நீங்கள் ஒரு கண்ட்ரோலில் வந்து வச்சுக்க முடியும். அண்ட் உங்கள் டாக்ஸ் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் இது ஒரு பண்ண முடியும். ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப பொறுமை வேணும். லியோ அப் பாய், அப் 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 ஏந்திரி, குட் பாய், செட் செட் லியோ செட் 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 பாய் செட் ஐ செட் செட் லியோ செட் 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 பாய் செட் 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 good boy, good boy, good boy. Second boy, second. Good boy, good boy. Bow. Good boy. ஸோ வந்து நீங்கள் உங்கள் டாக்ஸுக்கு வந்து இந்த குட் பாய் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு விஷயம் பண்ணுறான்னு இப்போ நான் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா 2 மாட்டை மதிக்கலை, ஏன்னா அவருக்கு மூடு இல்லை. இப்போ வந்து ஒரு தூங்குகிற டைமு, அதனால் வந்து ஒரு மூடு இல்லை. அதனால் எல்லாம் ஃபஸ்ட் நம்ம கமெண்ட் பண்ண ஒன்று எல்லாம் பண்ணுவோம். நம்ம வந்து ஃபஸ்ட் ஒரு ட்ரீட் கொடுக்கணும். அவளுக்கு சிட் அப்படின்னு உக்காந்துட்டானா ஒரு பிஸ்கெட்டோ அல்ல வந்து அவனுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி ட்ரீட் ஒன்று கொடுக்கணும். ஒரு வாட்டியும் அவனை அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்கணும். 2வது விஷயம், அதோட நேம் வந்து அதுக்கு தெரியணும். இப்போ நான் அவனை லியோ அப்படின்னு கூப்பிட்டானா அது வந்து அவனோட பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும், எங்கே வந்து ஓடி வருவான். மோஸ்ட்லி நம்ம டாக்ஸ் வீட்டை வளர்க்குறோன்னா வந்து இந்த விசில் அடிப்போம், இல்லைனா வந்து அப்படிங்கிற ஒரு இதை வச்சு கூப்பிடுவோம். அந்த மாதிரி நீங்கள் பழக்கப்படுத்திட்டிங்கன்னா அவனோட நேமே வந்து அவனுக்கு தெரியாது. இதுதான் நம்ம நேமா அப்படிங்கிறது வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவான். ஸோ இந்த மாதிரி சுன்னு கூப்பிட்டு தான் வருது, இல்லை விசில் வச்சா தான் வருது, இந்த மாதிரி ஒரு மனநிலைமை வந்து நம்ம டாக்ஸுக்கு போயிடும். இவனுக்கு விசிலும் அடிப்பேன். பட் மோஸ்ட்லி விசில் எப்படி அடிப்பான்னா, இப்போ அவன் எங்கள் நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கோம், மொட்டை மாடியில் அவன் இருக்கான் அப்படின்னா நான் கூப்பிட்டு டக்குன்னு கேட்காது. அப்போ நான் விசில் அடிக்கும் போது விசில் சவுண்டு கேட்டு ஓடி வருவான். இந்த மாதிரி நம்ம பக்கத்து ரூமில் இருக்கான் அப்படிங்கும் போது நான் வந்து லியோ அப்படின்னு தான் கூப்பிடுவேன். அப்போது டக்குன்னு வந்து ஓடி வருவான். ஏன்னா அவன் பேர் அவனுக்கு ரிஜிஸ்டர் ஆகணும். அதே மாதிரி டாக்ஸ் கிட்ட வந்து நீங்கள் பேசிகிட்டே இருக்கணும். மீன்ஸ் இந்த இப்போ வந்து ரொம்ப செல்லம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த பட்டு இல்லை ஜியோன் கொஞ்சம் மட்டும் தான் செய்வாங்க. டாக்ஸ் கிட்ட பேச மாட்டாங்க. நம்ம வந்து டாக்ஸ் கிட்ட பேசணும். எப்படி பேசணும்னா, நார்மலாக நம்ம ஒரு குழந்தைகிட்ட பேசுவோம்ல, அதே மாதிரி நார்மலாகவே நம்ம பேசணும். ஸோ டாக்ஸு கிட்ட வந்து நம்ம நார்மலாக ரொட்டீனாக பேசுகிற மாதிரி பேசினா தான் அதுங்களுக்கு நம்மளோட லாங்குவேஜ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இவர் தான் சொல்ல வரான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வான்னு கூப்பிட்டு பின்னாடி வருவான், உட்காருவான். அந்த மாதிரி அவனுக்கு வந்து ஒரு பேசிக் மேனர்ஸ் ஒன்று இருக்குது. அது வந்து நான் பேச தான் அவன் வந்து அதை கற்றுக்கிட்டான். 2வது, டாக்ஸ் வந்து நம்ம வளர்க்குறது தான் பொறுத்து இருக்குது. இப்போ வந்து சின்ன வயசில் வந்து நம்ம ஒரு குழந்தைங்க இருக்குது, அந்த குழந்தைய வந்து நம்ம வந்து சரியாக வளர்க்கலை அப்படின்னா பெருசாகி வந்து அந்த குழந்தைங்கள சில பேர் வந்து அப்பா அம்மாவே அடிக்கிற பசங்களாம் நான் பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் டாக்ஸுக்கும். ஹியூமன்ஸே அப்படின்னா டாக்ஸ் எப்படி? ஸோ அந்த டாக்ஸ் வந்து நம்ம கண்ட்ரோலில் நம்ம கையில் வச்சுக்கணும். அதுக்கான பேசிக் வீடியோ உங்களுக்கு வேணும், எப்படி ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு பேசிக் வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் ஃபியூச்சரில் வந்து அது பேசிக் வீடியோ நான் போடுறேன். லியோ அப் சம் பார்த்தீங்களா, நம்ம கமெண்ட் பண்ண அவனுக்கு தெரியும் என்ன பண்ணுறான் ஏதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நம்ம வந்து டாக்ஸை வளர்க்குறது நம்ம கையில் தான் இருக்குது. அண்டு நான் டாக்ஸை வந்து ட்ரெயின் பண்ணுற வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக சேனலில் போடுறேன். பட் நம்ம சேனல் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த சினிமா சம்மந்தப்பட்ட விஷயத்தெலாம் வந்து நான் போடலாம் தான் இருந்தேன். பட் ஆனால் எங்களுக்கு டைம் கிடைக்கல. பர்சனல் ப்ராப்ளம் ஒன்று அண்டு 2-3 ப்ராஜெக்ட்ஸ் போய்ட்டுருக்கு. அது வெளியே சொல்ல முடியாது. அதனால் யூடியூப்பில் வந்து சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. நிறைய கான்செப்ட் இருந்தது, பட் எதுவுமே வந்து நல்லா அதை ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணி உக்காந்து அதை போட முடியல. அதுக்கு டைமும் இல்லை அண்ட் சில ப்ராப்ளம்னால. ஸோ இந்த வீடியோஸ் வந்து சும்மா
இன்றைக்கி சும்மா நான் இருந்தேன், அதனால் இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் சும்மா போடலாம் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு தொடர்ந்து லியோவோட வீடியோஸ் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், அதையும் வந்து நான் யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் ட்ரைனிங் வீடியோஸ் வேணாலும் சொல்லுங்கள், அதுவும் நான் அப்லோட் பண்ணுறேன். நிறைய ட்ரைனிங் வீடியோஸ் வந்து யூடியூப்பில் நீங்கள் கிளிக் பண்ணலாம் வரும். அண்ட் நீங்கள் வந்து அந்த ட்ரைனிங் வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் நாய்ங்களுக்கு வந்து நீங்கள் அதை ட்ரெயின் பண்ண வந்து கற்றுக் கொடுங்க. மோஸ்ட்லி இந்த ஒரு வயசே கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க, இல்லைனா குட்டிலேருந்து கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. 1 வயசோ 2 வயசு தாண்டிடுச்சுன்னா புரிஞ்சுக்கோங்க, பட் ஆனால் வந்து அது அடாப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். லேப்ரடார் மாதிரி டாக்ஸ் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு ஈஸியாக ட்ரெயின் பண்ணிடலாம். பட் மற்ற நாயாக இருந்தால் அது உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ சின்ன வயசுலேயே நாய்ங்க வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி கற்றுக்கோங்க. அண்ட் யா பாய்.